பெருமாள் எல்லாரும் என்ன நினைக்கிறான், இப்ப பிசினஸ் பார்ட்னரா நினைக்கிறான். ஒரு 20 கோடி கொள்ளை அடிச்சுட்டு 2 கோடி போட்டா அவன் என்ன பிசினஸ் பார்ட்னரா, அவன் என்ன சைலண்ட் பார்ட்னரா, ஆக்டிவ் பார்ட்னரா, அவன் என்ன, அவன் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவன், அறம் செய்கிறவனுக்கு வாழ்வு கொடுக்கிறவன், மனம் திரும்புபவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறவன், மனத்தை திருத்துகிறவன், மணியை திருத்துக்கிறவன். நீ மணியால அவன் மனசுல இடம் பெற முடியாது, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் பொய்கை ஆழ்வார் சொன்னார், ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனையனான் இன்று மறப்பானோ ஏழைகால் அன்று கரு அரங்கத்திலிருந்து கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமே ஆயுது. ஏன்னா அப்பயே குழந்தையா இருக்கும்போதே கருவிலேயே உயிராயிட்டு, நீ அப்பயே கை தூக்கிட்ட. ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனையனான் இன்று மறப்பானோ ஏழைகால் அன்று கரு அரங்கத்திலிருந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமே யான் திசை. என்ன காரணம்னா, இங்க எல்லாரும் நம்ம தப்பு செஞ்சுட்டோ, பணம் சம்பாதிச்சுட்டோ, பெருமாளுக்கு காஞ்சி பெரியவர் ஒண்ணு சொல்றதோட முடிக்கிற மகா பெரியவர், பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுமா, அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாம இருப்பதுதான். நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இப்ப ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஒரு 10% ஜிஎஸ்டி வரி மாதிரி 10 ரூபா போட்டு அது நாளையில இருந்து இன்னொரு தப்பு செஞ்சிடலான். அந்த வேலைக்காக தேவாரம் என்றால் சிவாலயங்களில் ஓதுவது, ஆழ்வார் பாசுரங்கள் என்றால் பெருமாள் கோயிலில் வழிபடுவதுன்னு இல்லை. இது வாழ்வியல் சூத்திரம், வாழ்வியல் நெறிமுறைகள். இது ஒரு பிரின்சிபல்ஸ், இது ஒரு கைடிங் பிரின்சிபல்ஸ். இந்த ஊருக்கு போற மாதிரி இப்படி சொல்றானல்ல திசை காட்டின்னு, இது அது ஊருக்கு திசை காட்டி, இது வாழ்க்கைக்கு திசை காட்டி, நெறி காட்டி, மனதை பக்குவப்படுத்துவது, மனதை பண்படுத்துவது, எப்படி வாழ வேண்டும் என்பது எதுவும் நிலையில்லை, அதுதான் நிலையானது என்பது சொல்வதற்கு இவர்களெல்லாம் உதாரணங்கள்.